ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா எல்லா வீடியோஸ்லேயும் ஒரே டைலாகே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் டென்ஷனாக வேணாம். ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நானே இந்த டைலாக் சொல்கிறத விட்டுருவேன். சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 4. அவ்வளோதான் பசங்களா, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அந்த பசங்களை பயன்படுத்திட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணபடியே நாங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம், ஸோ உங்களோட ப்ராமிஸை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லவும், நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்குறான். அதுக்குள்ளே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, காமிக் புக் தரதா சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. ஓ அதுவா, சரி ஓகே அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். பசங்க எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு, பசங்களை இனிமேல் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ இன்னொரு டீச்சர்கிட்ட போய் சொல்கிறான். இங்கே நம்ம யோம் வந்துட்டு அந்த மியோலான் அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட இதுதான் ஜூரா டெம்பஸ்ட் மான்ஸ்டர் வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த மியோலான் ரொம்பவே திறமசாலி, அவளுக்கு இந்த மேஜிக் ரொம்பவே தெரியும், அவள் தான் இனிமேல் என்னோட மேஜிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோம் சொல்லவும், சரி ஓகே இந்த சிட்டிக்கு ஒன்று வெல்கம் பண்ணுறோம், நீ இந்த இடத்த சுற்றி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியானோ ஷியூனாவும் சொல்கிறாங்க. இவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியோலான் மனசுக்குள்ளே நினைக்கிறான். நான் உன்னை சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோம் சொல்லிவிட்டு நம்ம மியோலானா அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு கூப்பிடுறான். ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த பிளாக் ஸ்மித் ஒர்க் பண்ணுற இடத்த காட்டுறான். அதுக்கப்புறமா கெஸ்ட் ஹவுஸ் தனியாக கட்டி வச்சுருக்கிற அந்த இடத்த போய் காட்டுறான். அதுக்கப்புறமா மார்க்கெட், இந்த பொருட்கள்லாம் விற்கிற இடத்துல சிட்டியோட மெயின் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அங்கே ரொம்பவே ஹை லெவல் போர்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு மியோலான் ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இந்த ஜூரா டெம்பஸ்டில் ஹை லெவல் ஹீலிங் போர்ஷன்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, இது நம்ம நாட்டுக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. அண்ட் இந்த யோம் இவனை நான் ஏமாற்றிட்டு தான் இருக்கேன், நான் எது சொன்னாலும் இவன் நம்புகிறான். ஆக்சுவலி நான் வந்து டீமன் லார்ட் கிளைமெண்ட்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இவனை ஏமாற்றிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் இவன் ரொம்பவே நல்லவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. இங்கே அந்த வயசானவன் காப்டா, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா அந்த உர்சேனியா நாட்டிலேருந்து வந்திருக்கிற ரோசியஸ்னு எல்லாரையுமே அடிச்சு போட்டு வச்சிருக்கான். அந்த ரோசியஸ் ரொம்பவே ஆச்சரியப்படுதான். இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் எப்படா நீங்கள்லாம் எந்திரிச்சு நிற்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசியஸ் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம மியோலானை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து மியோலான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ இவளை தோக்கடிச்சுன்னா நான் இனிமேல் உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படி நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா உன்னை பாஸ்னு இனிமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே தோற்று பார்க்கவும், சரி ஓகே நான் இனிமேல் உன்னை பாஸ்னே கூப்பிட்றேன், பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பாஸ்னு கூப்பிட்டாலுமே டீமன் லார்ட் கேரியன் என்ன உன்னை கொல்ல சொன்னார் அப்படின்னா நான் யோசிக்காமல் கொண்டுருவேன், நீ என் பாஸ்ன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், சரி ஓகே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோம் சொல்கிறான். பரவாயில்ல இந்த மியோலான் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம காப்டா அந்த இடத்துல வந்துட்டு, எனக்கு ஒரு பிளான் தோணுது, அந்த கிழட்டு பையில நான் இன்றைக்கி அள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா மியோலானோட ஹெல்ப்பை கேட்குறான். இப்போது யோ கிளவா, சாரி மாஸ்டர், என் கூட ஒத்திக்கொத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா கூப்பிடுவோம். என்னோட உண்மையான பவரை நான் இன்றைக்கி உன்ட்ட காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்க. அந்த வயசானவ வந்து நம்ம காப்டாவை அட்டாக் பண்ணவும் மியோலான் வந்துட்டு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சு வந்து காப்டாக்கு அடி விழுந்துருது. அதுக்கப்புறமா நம்ம ரூசியஸ்கோ யோனுக்கோ சேர்த்து தான் அடி விழுது. உடனே இந்த ஐடியாவை உங்களுக்கு யார் கண்ணு கொடுத்தா அப்படின்னு கேட்கவும், என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மியோலான் சொல்கிறா. இல்லை இந்த கிறுக்க பசங்க உன்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, நீ இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட வேணாம் அப்படின்னு மியோலான்ட்ட சொல்லிட்டு, இதேமாரி கிறுக்குத்தனமாக லார்ட் ரீமரு கிட்ட பண்ணி தொலைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவன் சொல்கிறான். இங்கே நம்ம ரீமரு தும்மல் படுவோம், கூட இருக்கிறவன் ஜலதோஷமானு கேட்கான். இல்லை யாரோ என்ன நினைக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ காப்டா மற்ற எல்லாருமே குளிச்சுட்ருக்காங்க. அந்த வயசான ஆளை என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆள வைக்கணும் அப்படின்னு நம்ம காப்டா பேசிகிட்டு இருக்கும்போது ரோசியஸ் வந்துட்டு அந்த மியோலான் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு பேசவும், யோம் கோவப்பட்டு அவள் என் கூட தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இந்த பசங்களை பாரு இப்போவே கல்யாணம் குழந்தை குட்டின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஷியோனா சொல்லவும், கவலைப்படாத நான் போய் அவங்கள அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷியான் சொல்கிறா. நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியோலான்னு சொல்லி காமெடி பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே அந்த சின்ன பசங்க நம்ம ரீமரு கொடுத்த காமிக்ஸை படிச்சுட்டு இருக்காங்க ஆர்வமாக. அண்ட் நம்ம ரீமரு வந்து அந்த மெர்ச்சன்ட், அதாவது அந்த வியாபாரிக்கிட்ட டீலிங் பேசிகிட்டு இருக்கான். பரவாயில்ல உங்கள் ஜூரா டெம்பஸ்ட் நாடு நிறையவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, கவலைப்படாதீங்க, ப்ராஃபிட்டில் கரெக்டான பங்கை நான் உங்களுக்கும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் சொல்கிறான். நீங்கள் அந்த கிங்டம் ஆஃப் லோமன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது ரொம்பவே நல்லதாக போச்சு. ஏன் அப்படின்னா அந்த இடத்து கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்பவே பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்குறான். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இப்படி நீங்கள் ரொம்பவே வளர்றதை பார்த்து கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத் கண்டிப்பாக பராமப்படுவாங்க அப்படின்னு நம்ம மெர்ச்சன்ட் சொல்லவும், அப்படியா இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமர் ஆச்சரியமாக கேட்கவும், ஆமாம் அந்த கிங் ரொம்பவே பேராசைப்படுத்தவன், பட் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த மெர்ச்சன்ட் சொல்கிறான். பட் ஆனால் கிங் காசேலும் இதே தான் சொன்னா அப்படிங்கிறது நம்ம ஸ்லைம்க்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அண்ட் கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத்தில் அந்த ரீமரோ ஒரு சாதாரண ஸ்லைம் வந்துட்டு அந்த நாட்டையே ஆட்சி பண்ணுது. அண்ட் அது வந்து ட்ரேடிங் பண்ணுறதுனால நமக்கு நிறைய லாஸஸ் வருது, நம்ம நாட்டு ப்ராடக்ட்ஸை யாரும் மக்கள் வாங்க மாட்டேங்காங்க.
வேறு நாட்டு கிங்டமும் வாங்க மாட்டேங்குது, இதனால நமக்கு நிறைய லாஸஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மந்திரி மாதிரி இருக்கிறவன் ராஜாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். உடனே அந்த ராஜாவும் அப்போ நம்ம அந்த கண்ட்ரி மேலே போர் தொடுப்போம், நம்ம வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் 70,000 பேர் இருக்காங்க, பட் ஆனால் அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு மொட்டத்தலையும் பேசுதான், ப்ரீஸ்ட் உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும், ஆக்சுவலி அது ஒரு மான்ஸ்டர், அது வந்து ஈவில்ஸு, கடவுள்களுக்கு எதிரானது, ஸோ இதை நம்ம ஒரு ஹோலி வாராக மாற்றுவோம், அதுங்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், ஆமாம் இதுவும் கரெக்டு தான், அதுங்க எல்லாமே ஈவில்ஸு, ஸோ நம்ம இதை ஒரு ஹோலி வாராக மாற்றணும், காட்ஸ்க்கே இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் சிட்டியவே அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் போடுறாங்க. பட் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற வீரர்கள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் கிங்கிட்ட சொல்லவும், பட் ஆனால் எப்படியாச்சும் நம்ம தான் அந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ப்ரீஸ்ட் என்கிட்ட ஒரு சீக்ரெட் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட காதில் போயிட்டு அதை சொல்லவும், உடனே ஹஹஹா இது சூப்பர் ஐடியா, இதுக்கு நான் அப்ரூவல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லவும் அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். என்னது சாதாரண ஒரு ஸ்லைம் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் டென்ஷன் ஆகுறான். சரி ஷோகோ டென்ஷன் ஆகாத, நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான 100 பேரை கூட்டிகிட்டு அந்த டெம்பஸ் நாட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம நாட்டிலலாம் இப்படி இல்லவே இல்லை, அதுவும் மெயினாக அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு இன்டர்நெட் இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன், இந்த ஊரில் ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணும் அந்த இன்னொரு பையனும் வந்துட்டு நம்ம நாடு தான்ப்பா பெஸ்ட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, இந்த நாட்டில் நிறைய விஷயம் இல்லை, சாதாரண சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டா நம்ம நாடுக்கு ஈடாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும், கைஸ் கவலைப்படாதீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த நல்லவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கவன் ஆக்சுவலி மனசுக்குள்ளே என்னோட மாஸ்டர் நான் அந்த போரில் போகும்போது கொண்டுட்டேன் அப்படின்னா எனக்கு உண்மையான ஃப்ரீடம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக நினச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல சீரியஸான மியூசிக் ரைஸப் ஆகுது, பட் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ரீமரோ ஜாலியாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கான். இங்கே அந்த டீமன் லார்ட் கிளேமன் இருக்கிற இடத்துல டீமன் லார்ட் மலிம் வந்து நின்றுட்டு இருக்கா. அவளோட கண்ணை க்ளோஸ்அப்பில் காமிச்சு இந்த இடத்துலேயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த காமெடி ஃபன் அது எல்லாமே இந்த எபிசோடோட முடிச்சுது. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு சிங்கிள் எபிசோட்லேயுமே த்ரில்லிங் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போகிறதுக்கு அப்படியே இந்த எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.